ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் கவிதா. இனிய ஒரு மாலை வணக்கம். நான் டியூட்டி முடிச்சுன்னு வந்துட்டேன். நீங்கள்லாம் டியூட்டி முடிச்சுன்னு வந்துட்டிங்களா? அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நண்பர்களே. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எலெக்ஷனுக்காக நம்ம எல்லாரும் சண்டை போட்டுக்கணும்ல. சாரி, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சு ஏற்றுக்குங்க, சரிங்களா? என்னோட அன்பான உறவுகளெல்லாம் நிறைய பேர் என் மேலே கோவப்பட்டு பேய், நாய், பிசாச்சி, தற்குறி இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் நான் யாரையுமே எதுவுமே சொல்லலை நண்பர்களே, சரிங்களா? நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ரொம்ப படிப்படியாக கஷ்டத்துலேருந்து வந்தவங்க அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஏதோ நீங்கள் கோவப்பட்டு பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா, ஸ்டாலின் அண்ணா ஜெயிக்கல, ஐயோ விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற கோவத்தில் பேசிட்டீங்க. சரி, இதெல்லாம் ஏட்டிக்கு போட்டி வரும் தான். இதெல்லாம் அனுசரிச்சுன்னு போகிறவங்க தான் நம்ம மக்கள், சரிங்களா? கை கொடுங்க, அட கை கொடுங்க நண்பா, பாருங்க, கை கொடுங்க, கை கொடுங்க, சரிங்களா? எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சரிங்களா? யாருக்கு யாரும் எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. நீங்கள் சொன்னீங்க, எனக்கு என்னென்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக 11 மணிக்கு பதவியில் அவர் உட்காரும்போது கூட ஒரு அண்ணா சொன்னார் எனக்கு, கவிதா, தற்குறி கவிதா, விஜய் கண்டி பதவியில் உட்காரலன்னா நீ ஸ்டாலின் கால் வேணும் அப்படின்னாரு. அண்ணா அண்ணா விஜய் அண்ணா பதவியில் உக்காந்துட்டார் அண்ணா, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நானே உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? பதவியில் உக்காந்தாரு. நீங்கள் வயசில் பெரியவங்களா கூட இருக்கலாம், இல்லை சின்னவங்களா கூட இருக்கலாம், சரிங்களா? சின்னவங்களா இருந்தால் நான் தங்கச்சி இருந்தால் உங்களை அடிக்கி போட்டனா, இல்லை உங்களுக்கு அக்கா வந்தாக்கா உங்களை என்னோடய மக மாதிரி நினச்சிக்குவேன், சரிங்களா? இல்லை ஏஜானவங்களா இருந்தால் நீங்கள் என்னோடய அப்பா மாதிரி. இதில் போய் என்ன இருக்காண்ணா? ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம ஸ்டாலின் சாரு, அப்புறமா ஸ்டாலின் சாரோட பையன், அப்புறம் நம்ம விஜய் அண்ணா எல்லோரும் கை கொடுத்தாங்க, பொக்கே கொடுத்தாங்க, ஹக் பண்ணாங்க, சரிங்களா? இதுதாங்க உண்மையான உறவு. எவ்வளவோ கேவலப்படுத்தி பேசுனீங்க நீங்கள். அவரோட மனசில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை. அழுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவர் அந்த மாதிரிலாம் ஹக் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு ஹக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உண்மையிலே ரொம்ப பாசத்தோடு தான், மனசுக்குள்ளே எதுவுமே அழுக்கு இருக்காது. அப்படியேப்பட்டவங்க மட்டும் தான் சகஜமாக ஓடி ஹக் பண்ணுவாங்க, சரிங்களா? ஹக் பண்ணுறது எதுக்கு? இப்போ ஒருத்தர் அணைச்சி கை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த அணைப்பில் நம்மளோட உள்ளத்தில் எதுவுமே இருக்காது, சரிங்களா? அந்த மாதிரி அவங்க அணைச்சி சால்வ் பண்ணாங்க, பொக்கே கொடுத்தாங்க, கை கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சாங்க. இதில் அவங்க மனசுக்குள்ளெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் நம்ம ஆளுங்க தான் சும்மா போட்டி போடுறது, இது அதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? எப்பவுமே இப்படி இருந்தோம்னா இப்படி ஒன்று நமக்கு ஒன்று உங்களுக்கு காமிக்கிறத விட என்ன காமிக்கிறது தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா? யாரையுமே அடுத்தவங்களை நம்ம பகைச்சிக்கணும்னா பகையாகிறது நம்ம தான். அது நல்லா புரிஞ்சிக்குங்க, சரிங்களா? அன்பாக சொல்கிறேன் நான். இதெல்லாம் கோவமாலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு கூட பிறந்த உடன் பிறப்பு தான். இதில் போய் எதுக்கு அண்ணா நம்மளாம் சண்டை போட்டுன்னு இருக்கணும்? நம்ம எல்லாரும் ஒரு இந்தியன். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த காரணத்துக்கும் சண்டைலாம் போட்டுக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப கோடி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி உக்காந்து சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்காது. நீங்கள் தூரமாக இருக்கீங்க, நான் கை கொடுத்து சொல்லலாம் அப்படின்னாலையும் உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து, சரிங்களா, நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நன்றி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மது போதை அப்படின்றது ஒன்று, காஞ்சா பேருங்கெல்லாம் கூட எனக்கு தெரியாதண்ணா, சரிங்களா? அதனால் பாக்கெட்டில் போடுவாங்க, காஞ்சா குடிக்கிறாங்கன்னுவாங்க, சொல்யூஷன் சொல்கிறாங்க, அப்புறமா குடிக்கிறாங்க இல்லையா பாட்டிலில் வாங்கிட்டு அதெல்லாம் இன்றைக்கிலேருந்தே ஆரம்பம் ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ணுறதுக்காக. இளம் பிள்ளைங்க நிறைய பேர் அதனால ரொம்ப கெட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மாக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு சம்பாதனை பண்ணி காசு கொடுக்க மாட்டாங்க, அக்கா தங்கச்சிங்களை பார்க்க மாட்டாங்க, வீட்டு குடும்பத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களோட குசியில் தான் அவங்க இருந்தாங்க. இனிமேல் அதெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. இனிமேல் எல்லா வீட்டு பிள்ளைங்களுமே அன்பாக மாறிடுவாங்க, அப்பா அம்மாவங்களாம் நல்லா பார்த்துக்குவாங்க. அதனால் இனிமேல் ஓடி ஒழிக்கணும், நம்ம தேசத்துக்காக ஒழிக்கணும், நம்மளோட தாய் தந்தைக்காக ஒழிக்கணும், நம்ம வீட்டுக்காக நம்ம ஒழிக்கணும். இனிமேல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாம் நம்மதேன்ற மாதிரி சந்தோஷமாக இருங்க, சரிங்களா?
என்னை எவ்வளவோ திட்டிருப்பீங்க, அதெல்லாம் கூட நான் கோவப்பட்டுக்க மாட்டேன். அன்பான உறவுகள் தான் என்றைக்குமே சொல்லுவேன் கண்டி. நீங்கள் வேறு நான் வேறுன்னு அந்த மாதிரி நான் பேதுபாவம் அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் இங்கே. அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, பொறாமை பொறிச்சல் எங்களுக்கு இல்லை, சரிங்களா? நாங்கள் என்ன மாதிரி பேசினாலே அன்போடு போகிற மக்கள் தான் நாங்கள், சரிங்களா? விடுங்க விடுங்க, அடா விடுங்கங்க, அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, சரியா? இனிமேல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம். இனிமேல் எல்லா குடும்பமும் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பேர் வந்து கரண்ட்டு பில்லெல்லாம் கட்ட முடியாமல்லாம் ஃபீஸ் பிடிக்கிட்டு போயிடுவாங்க, தெரியும் தானே உங்களுக்கு? ஏன்னா நான் வந்து பெங்களூர்லேயே ஒரு டைம் நான் கரண்ட் பில் கட்டலன்ட்டு கரண்ட்டு பிடிக்கின்னு போயிட்டு இருந்தாங்க, பசங்களாம் இருட்டில் இருந்தாங்க. அதனால நம்ம கஷ்டத்தில் வந்தவங்க, அந்த கஷ்டமெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லவங்க நாட்டில் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் போயிடும், சரிங்களா? வெற்றி நமக்கே. ஜெயிச்சிட்டோம் தம்பி, ஜெயிச்சிட்டோம் அண்ணா, ஜெயிச்சிட்டோம் அப்பா, ஜெயிச்சிட்டோம் சிஸ்டர், சரிங்களா? அன்பா எல்லாருக்குமே சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பிடிச்சவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க சும்மா சல்லுன்னு அப்படி தள்ளி விட்டுருங்க. ஓகே, பை. காப்பி வைக்கலாம் போயிட்டு. அப்பா வந்து தங்கச்சி வீட்டான்னு போயிருக்காரு, கால் பண்ணிவிட்டு இப்போ வர சொல்லிவிட்டு எல்லோரும் அன்பாக நாங்கள் உட்காந்து காஃபி குடிப்போம். அன்பான உறவுகளே, நான் ஏதாச்சும் உங்கள் மனசு புண்படுத்தியிருந்தேன்னா சாரி.